வெயில் காலம் மாடியில் தூக்கம். அது சூரியச்சந்திராபுரத்துல இருக்கிற ரொம்ப பெரிய வீடு. அது அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதியோட வீடு. சாதாரணமா அந்த வீட்டு பக்கம் யாரு வரணும்னாலும் அவங்களுக்கு தைரியமே இருக்காது. ஆனா அன்னைக்கு ராத்திரி நேரம் ஒரு ஏழை குடும்பமே அந்த வீட்டு மொட்டை மாடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏழை விவசாயியோட குடும்பம் அந்த மாடியில அன்னைக்கு எப்படி தூங்குச்சு? இந்த கதை அத நமக்கு சொல்லும். அது சித்திரை மாசம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சொல்லப்போனா அது வெயில் மாதிரி தெரியல. ஆகாயத்துல இருந்து சூரியன் நெருப்ப அள்ளி கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஆறு குளம் எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போச்சு. அப்பதான் சரியா உச்சி வெயில்ல ராமு அப்படிங்கிற விவசாயி அவனுடைய மாட்டு வண்டியில கொஞ்சம் நெல் முட்டைய சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். ராமுவோட முகம் முழுக்க வேர்வைதான். அவனுடைய தலையில கட்டியிருந்த துண்டோ நனைஞ்சுதான் போயிருந்துச்சு. பாவம் அந்த வண்டியை இழுக்க முடியாம மாடுகளும் நாக்கு வெளியில தள்ளி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமா போங்கப்பா, உங்களுக்கு தாகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்ச தூரத்துல வீடு வந்துடும், அங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்கறேன். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரி வறண்டு தான் போச்சு. இந்த நெல்லை விக்கலன்னா நம்ம வீட்டுல அடுப்பு எரியாதுப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ராமு எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ராமு வீட்டுக்கு வந்த உடனே லக்ஷ்மி அவனுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா அந்த தண்ணியும் சூடாதான் இருந்துச்சு. ராமு அந்த தண்ணிய குடிச்சு திண்ணையில வந்து உக்காந்தான். அப்பாடா, வந்துட்டீங்களா? உங்க முகத்தை பாருங்க, அந்த வெயில்ல எப்படி வாடி போச்சுன்னு. வெளியே வெயில்ல காலே எடுத்து வைக்க முடியலங்க. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வெளியில மரத்தோட நிழலையே போய் உக்காந்துடலாம் போல தெரியுது. வீட்டுக்குள்ள ரொம்ப அனலா இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே எங்களால இருக்க முடியலையே. இந்த வெயில்ல நீங்க போய் சுத்திட்டு வர்றதை பார்த்து எனக்கு கவலையா இருக்குங்க. நான் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். அந்த கஞ்சியை குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. நாளைக்கு பொழப்ப நாளைக்கு பாத்துக்கலாம். உண்மைதான் லக்ஷ்மி, ஊரே பாலைவனம் ஆயிடுச்சு. ஜமீன்தாரு தண்டோரா போட்டிருக்காரு, யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு. ஆனா அதுக்குன்னு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தா பொழப்பு. அவரு சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தா பசி கொள்ளும், வெளியில போனா வெயில் கொள்ளும். அவரு பணக்காரரு, இளைங்களோட கஷ்டம் எப்படி தெரியும்? அவரு வீட்டு மாடியில கூட ஜில்லுன்னு காத்து வீசும், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள புழுங்கி தள்ளும். ராத்திரி முழுக்க தூங்க முடியல, கொஞ்சம் கூட காத்து வீச மாட்டேங்குது. இந்த வறட்சி நம்மள எங்க கொண்டு போய் தள்ள போகுதோ? என் கஷ்டமெல்லாம் இப்படி வெயில்ல வேர்வையா கொட்டி போய்கிட்டு இருக்கு. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? நம்ம கஷ்டத்தை விட பாட்டி படுற கஷ்டத்தை பார்த்தாதான் எனக்கு கவலையா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள காத்து வராம சுவாசிக்க கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் விசிறி வச்சு பல மணி நேரம் உட்காந்து விசிறிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அதுல இருந்து வர காத்தும் ரொம்ப அனலாதான் இருக்கு. நாம பசி தீந்தா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ இந்த அனல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. வயசான ராஜம்மா வீட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால சுவாசிக்க கூட முடியல. பாவம் வயசான உயிர் அனலுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்பா ராமு, என்னால இந்த அனலை தாங்க முடியலப்பா. தொண்டையெல்லாம் வறண்டு போகுதுரா. யாரோ நெருப்பள்ளி என் மேல கொட்டுற மாதிரியே இருக்குப்பா. என்னால காத்த சுவாசிக்க கூட முடியல. வயசான இந்த உசுறு போகாம போறதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டிக்காக ஏதாவது பண்ணுடா. இந்த குளிர்காலம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. கவலைப்படாத பாட்டி, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்பதான் தெருவுல ஜமீன்தாரோட வேலைக்காரன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். கேளுங்கப்பா கேளுங்க, சூரிய சந்திராபுர ஜனங்க யாருமே மதிய நேரம் வெளியில வரக்கூடாது. நீங்க மயக்கம் போட்டு விழ வாய்ப்பு இருக்கு. இது ஜமீன்தாரோட கட்டளை அப்படின்னு தண்டோரா போட்டாங்க. ராமுவும் லக்ஷ்மியும் வெளியில வந்து பார்த்தாங்க. பக்கத்து வீட்டு சுப்பம்மாவும் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சுப்பம்மக்கா, நாம வெளியில வரக்கூடாதுன்னு ஜமீன்தாரு தண்டோரா போட்டிருக்காரு. வெளியில வந்தா வெயிலால செத்து போறது உண்மைதான். வீட்டுக்குள்ள இருந்தா பசிக்கு என்ன பண்றது? இவரு நல்லவரா கேட்டவரானே தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்றது லக்ஷ்மி, அவரு பணக்காரரு. அவரு வீட்டுல படுக்கிறதுக்கு அவருக்கு சில்லுன்னு காத்தும் வீசும், பானையில சில்லுன்னு தண்ணியும் கிடைக்கும். ஆனா நம்மள மாதிரி ஏழைங்களோட கஷ்டம் அவருக்கு எங்க இருந்து தெரிய போகுது? அவருக்கு என்ன, மாடியில உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தண்டோரா போட சொல்லிடுவாரு. ஆனா வெளியில போனாலும் கஷ்டம், போகலனாலும் இவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கறது அவருக்கு புரிய போறது இல்ல. அது தானக்கா என்னோட கவலையும். வெயில்ல வெளியில வரக்கூடாது, நமக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம பசியோடு இருக்கிறது தெரியாதா?
அவரு இப்படியெல்லாம் செய்யறதுக்கு அவரை கெட்டவருன்னு சொல்றதா இல்ல காப்பாத்த பாக்குறாருன்னு நல்லவருன்னு சொல்றதா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னவோ ராமு, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வெயில் காலங்கிறது ஒரு சாபம். ராத்திரியிலயும் தூங்க முடியல, வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்குமே தூக்கம் வரல. ஏன்னா அந்த ஓட்டு வீடு இன்னும் அனல கக்கிக்கிட்டேதான் இருந்துச்சு. சரியா நடு ராத்திரியில பாவம் ராஜம்மாவுக்கு மூச்சு விடவே முடியல. அவங்க தவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் ராமுவோட காதுல விழுந்துச்சு. பாட்டி, என்னாச்சு பாட்டி? லக்ஷ்மி, பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாட்டி, என்னாச்சு? எழுந்திரி பாட்டி. ஐயோ, பாட்டிக்கு காத்து வரல போல. நான் விசிறியால விசிறினாலும் அதுல இருந்து அனல் காத்து தான் வருது. அது அவங்களால தாங்கிக்க முடியல. ஏங்க, ஏதாவது பண்ணுங்க, இல்லனா பாட்டிக்கு ரொம்ப ஆபத்தாயிடுங்க. இந்த நேரத்துல என்ன பண்றது லக்ஷ்மி? எல்லாருமே கதவை சாத்திட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று பண்றேன், நான் ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்கறேன். இல்லைன்னா அவருடைய குதிரை வண்டியாவது கேட்கறேன். பாட்டியை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலாம். நீ இங்கேயே இரு, நான் உடனே வரேன். அந்த ராத்திரி நேரத்துல ராமு வேக வேகமா ஜமீன்தாரோட வீட்டுக்கு நடந்து போனான். வெளியில இருக்கிற காவலர்கள் கிட்ட கெஞ்சி கேட்டு ஜமீன்தாரை எழுப்ப சொல்லி சொன்னான். அப்ப ஜமீன்தார் பூபதியும் கீழே இறங்கி வந்தாரு. ஐயா, ஜமீன்தார் ஐயா, என் பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்களால மூச்சு கூட விட முடியல. அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா அவங்க செத்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு. உங்க காலில் கூட விழறேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா. ஐயோ ராமு, ஏன் இப்படி பேசுற? உங்க பசிய பத்தி நான் யோசிக்கல தான். ஆனா உயிர் போற அளவுக்கு அமைதியா இருக்க மாட்டேன். ரங்கையா, போய் குதிரை வண்டியை கொண்டு வா. ராமு, உன் வீட்டுக்குள்ள காத்து வரலன்னு சொன்னல, உன் பாட்டியை இங்க கூட்டிட்டு வா. இங்க மாடியில நல்லா காத்து வரும், இங்கேயே இருக்கட்டும். குதிரை வண்டியில வீட்டுக்கு போய் ராஜம்மாவை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. தூக்கிக்கிட்டு வந்து ஜமீன்தார் வீட்டுல படுக்க வச்சது அவங்களுக்கு கொஞ்சம் காத்து கிடைச்சது. ஆனா அவங்களுடைய வீடும் கூட கொஞ்சம் அனலாதான் இருந்துச்சு. ராமு, இங்கேயே இருந்தா கூட கொஞ்சம் அனலா தான் இருக்கும். உன் பாட்டிய மாடிக்கு கூட்டிட்டு போ. அங்க ஆகாயத்துக்கு கீழே படுக்க வை. நல்லா ஜில்லுன்னு காத்து வீசும். இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கேயே படுத்து தூங்குங்க. உயிரை விட எதுவும் பெருசு இல்ல. ஜமீன்தார் வீட்டு மொட்டை மாடியில போய் படுத்த உடனே ராஜம்மாவுக்கு நல்ல காத்து வந்துச்சு. அவங்களால சுவாசிக்கவும் முடிஞ்சது. அவங்க படுத்து தூங்குனாங்க. அப்போ லக்ஷ்மி ராமும் கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆகாயத்துக்கு கீழே நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே அவங்க 3 பேரும் நல்லா படுத்து தூங்குனாங்க. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாடியில படுத்ததும் எங்க பாட்டிக்கு குணமாயிடுச்சுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, உங்களை பத்தி நாங்க சரியா புரிஞ்சுக்கலங்க ஐயா. உங்ககிட்ட வந்து எதையும் கேட்கறதுக்கும் எங்களுக்கு பயம். ஆனா எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்லவருன்றத நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களை தப்பா நினைச்சதுக்கு மன்னிச்சிடுங்க ஐயா. ராமு, லக்ஷ்மி, இதுல நான் எதுவும் பெருசா பண்ணல. நேத்து வரைக்கும் நீங்க வெயில்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயும் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியாது. இனிமே என் வீட்டு மாடிய நம்ம ஊர் ஜனங்களுக்காக நான் திறந்தே வைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி ஜமீன்தார் பூபதி ஐயா அவருடைய வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா அவங்க ஊரை பார்த்துக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க மனைவி ஜெயம்மா உள்ள வந்தாங்க. அப்போ ஜெயம்மா கிட்ட ஜமீன்தார் கண்ணுல கண்ணீரோட, பாத்தியா ஜெயம்மா, இத்தனை நாளா இந்த மாடியிலிருந்து ஊரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஊர் ஜனங்களோட கஷ்டம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. ராத்திரி ராமுவோட பாட்டி காத்து இல்லாம தவிக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. காத்து இல்லாம அந்த வயசான உயிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். என்கிட்ட இருக்கிற பெரிய வீடு, இவ்வளவு சொத்து, இது எல்லாமே சும்மாதான்னு தோணுச்சு. நான் அவங்கள விட்டு எவ்வளோ தூரத்துல இருக்கேன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமாங்க, நேத்து ராத்திரி அந்த அம்மாவை அந்த நிலைமையில பாக்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது. இந்த ஏழைங்க படுற பாடு ரொம்ப அதிகங்க. அதனாலதான் நான் இப்ப ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனிமே என்னோட ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் எப்பவும் அவங்களுக்கு நெருக்கமாவே இருப்பேன். இது நல்ல யோசனை தாங்க. நமக்கு குழந்தைங்க இல்ல, எப்படியும் நமக்குன்னு அடுத்த வாரிசுங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம பிள்ளைங்களா ஏன் நினைக்க கூடாது? அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடாது? நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை தைரியமா செய்யுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு துணையாதான் இருப்பேன். பொண்டாடி கொடுத்த தைரியத்தினால ஜமீன்தாரோட மனசு இப்ப கொஞ்சம் அமைதியாச்சு. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அனல் தாங்க முடியாம
ஓட்டு வீடுல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஆட்களை விட்டு ஊருக்குள்ள ஒரு தண்டோராவை போட சொன்னாரு. கேளுங்கப்பா கேளுங்க, சூரிய சந்திராபுரம் கிராமத்து ஜனங்களே, ஜமீன்தாரு சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் ராத்திரி நேரத்துல காத்து வசதி இல்லாம புழுக்கத்துல கஷ்டப்படுறீங்களோ அவங்க இனி கஷ்டப்பட வேண்டாம். இனிமே யார் வேணும்னாலும் ஜமீன்தாரோட மொட்டை மாடியில வந்து படுத்து தூங்கலாம். அங்க உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இது ஜமீன்தாரோட கட்டளை. யார் வேணும்னாலும் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து தங்கிக்கலாம். அந்த தண்டோராவை கேட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஜமீன்தார தப்பா பேசினவங்க எல்லாருமே வெக்கப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் ஜமீன்தார் மாடியில தான் இருந்தாங்க. ஏங்க பாத்தீங்களா, இத்தனை நாள்ல நம்ம எல்லாருமே ஜமீன்தார தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாதானே அவரு நமக்கு ஏதாவது உதவி செய்யவும் வருவாரு. இப்போ நமக்கு செஞ்சது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவரு உதவி செய்யறாருங்க. அன்னையிலிருந்து சூரிய சந்திராபுரம் மக்கள் எல்லாருமே ஜமீன்தாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிட்டாங்க. அதிகாரங்கிறது பயமுடுத்த இல்ல, 10 பேருக்கு உதவி செய்ய இருக்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வெயில் காலத்துல வெயிலால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஜமீன்தார் வீட்டு மொட்டை மாடியில தான் படுத்து தூங்குனாங்க. ஜமீன்தார் மனசு அவரு வீட்டை விட பெருசு அப்படின்னு ஊருக்காரங்க பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. பணம் அதிகாரம் ரெண்டும் இருக்கிற இடத்துல எப்பவுமே அலட்சியம் கோவம் இருக்கும்னு நினைக்க கூடாது. அவங்க கிட்ட நல்ல குணமும் இருக்கும். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க நமக்கு உதவிகளையும் செய்வாங்க. ஏழையின் வெற்றி. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். விடிய காலையில 4 மணிக்கே பறவைங்களோட கலகல சத்தத்தோட அந்த ஊரை முழிச்சுக்கும். அந்த ஊர்ல இருக்கிற சிவையா அவங்க அப்பா அவனுக்காக கொடுத்துட்டு போன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில குளிர் அதிகமா இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த குளிர் கூட சுத்தமா தெரியவே இல்லை. அப்பதான் தூரத்துல இருந்து தலையில ஒரு கூடைய வச்சுக்கிட்டு பார்வதி மெதுவா வந்துகிட்டு இருந்தா. ஏங்க போதும் நிறுத்துங்க. காலையில இருந்து அந்த மாடுங்களோட சேர்ந்து நீங்களும் வெயில் மழை பனின்னு பார்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இங்க வாங்க, சூடா கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், உட்காந்து குடிங்க. உங்க கைய பாத்தீங்களா, அந்த கலப்பைய பிடிச்சி கை எப்படி ஆயிருக்குன்னு. வரேன் பார்வதி, இதோ இந்த இடத்தையும் உழுதுட்டா அப்புறம் விதை போடுறதுக்கு சரியா இருக்கும். பாத்தியா பார்வதி, இந்த மண்ணு எவ்வளோ மென்மையா இருக்கு. இந்த பூமி தாயி நம்மள கைவிட மாட்டா, நம்ம கஷ்டத்துக்கேத்த பலனை கொடுப்பா. இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சா உனக்கு வெள்ளி கால் கொலுசு வாங்கி கொடுக்கறேன். உன்னோட அழகான கால்களுக்கு அந்த கொலுசு இன்னும் அழகு சேர்க்கும். இங்க பாருங்க, எனக்கு கொலுசு வாங்குறதை விட உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்க தொண்டை வறண்டு போயிருக்கு, முதல்ல இந்த கஞ்சியை குடிங்க. விதைகளை வாங்குறதுக்கோ உரத்தை வாங்குறதுக்கோ நம்ம கிட்ட தான் பணம் இல்லையேங்க. அத்தை படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்க இரும்பும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட வீட்டுல பணம் இல்ல. நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்னமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதான் நானும் யோசிக்கிறேன் பார்வதி. நம்ம ஜமீன்தாரு கஜபதி ஐயா ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாராம். ஒரு தடவை அவரை போய் பார்த்து கொஞ்சம் பணம் கடனா கேட்டா கொடுப்பாரு. விளைச்சல் விளைஞ்சு கைக்கு வந்ததும் வட்டியோட சேர்த்து கடனை தீர்த்துடலாம். மண்ணை நம்பி இருக்கிறவனை அந்த கடவுள் எப்பவுமே ஏமாத்த மாட்டான் பார்வதி. என் நம்பிக்கை தான் என் பலம். ஜமீன்தார் நல்லவராதான் இருக்கலாம், ஆனா அவருடைய மனைவி லக்ஷ்மி அம்மாவை பத்தி தான் ஊருக்காரங்க எல்லாரும் ஏதேதோ சொல்லிக்கிறாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்களாமா. ஏழைங்களோட வயல் மேல அவங்க பார்வைப்பட்டுச்சுன்னா அது அவங்க எடுத்துப்பாங்களாமா. அவங்க கிட்ட நாம சூதானமா இருந்துக்கணும். இந்த வயலை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இதுவும் போச்சுன்னா நாம வாழவே முடியாது. சிவையா ஜமீன்தார பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனப்போ அந்த நேரம் ஜமீன்தார் வீட்டுல இருக்கல. அப்ப ஜமீன்தார் அம்மா தான் அவங்க கூட இருக்கிற பொம்பளைங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிவையா, என்னைக்கும் வராத நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? கண்ணெல்லாம் ஏன் அப்படி செவந்து போயிருக்கு? உன் பொண்டாட்டி கூட ஏதாவது சண்டையா, இல்ல கடன் தொல்லை தாங்க முடியலையா? அம்மா கும்பிடுறம்மா. ஜமீன்தார் ஐயா வீட்டில் இல்லையா? வயல்ல போட விதை வாங்குறதுக்காக கொஞ்சம் கடன் வேணும். அதான் ஐயா கிட்ட 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். விளைச்சல் விளைஞ்சு கைக்கு வந்ததும் வட்டியோட சேர்த்து கொடுத்துடுவேன். இல்லைனா என் பூமியில எந்த விளைச்சலும் விளையாதும்மா. கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஐயோ, அவரு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரேப்பா. ஆனா போறதுக்கு முன்னாடி அவரு உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சிவையா வந்தா அவன் கேக்குற பணத்தை கொடுத்துரு, அவன் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு தான் போனாரு. இந்தா உனக்கு கொடுக்க பணமும் கொடுத்துருக்காரு பாரு.
ஆனா ஜமீன்தாருக்கு கணக்கு தெரியணும் இல்லையா? அதனால இந்த காகிதத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு போ. அவருக்கு நீ பணம் வாங்கினதை ஞாபகப்படுத்ததான். கையெழுத்து எதுக்குங்கம்மா? நான் எப்படியும் கடனை தீர்த்துடுவனே. அட, இதுல என்னடா இருக்கு? அவருக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். சிவையாவுக்கு மனசுல சந்தேகம் இருந்தாலும் வேற வழி இல்லாம அவன் அந்த பத்திரத்துல கை நாட்டு வச்சான். அது அவனுடைய வயல புடுங்குற பத்திரம் அப்படிங்கிறது பாவம் அந்த அப்பாவிக்கு தெரியாது. சிவையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஏங்க, ஜமீன்தார் பணத்தை கொடுத்துட்டாரா? ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அவர் வீட்டில் இல்லை பார்வதி, அம்மா தான் இருந்தாங்க. அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. இதோ பாரு, இதுதான் பணம். நாளைக்கு காலையிலேயே சந்தைக்கு போய் விதைய வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாவுக்கு மருந்தும் வாங்கிட்டு வரேன். ஆனால் ஒன்று தான் பயமா இருக்கு. நான் கை நாட்டு வச்ச அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு படிக்க தெரியாதே. என்னுடைய இந்த முட்டாள்தனம் தான் என் எதிரியா பார்வதி. நான் போட்ட கை நாட்டு நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி அப்பாவியா இருக்க? அந்த அம்மாவோட பார்வை நம்ம வயல் மேலதான் இருக்கு அப்படின்னு ஊருக்காரங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் ஜமீன்தாரையா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. எனக்கு என்னமோ கெட்டது நடக்க போகுதோ அப்படின்னு பயமா இருக்கு. எனக்கு தூக்கம் கூட வராது. அட, உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த சந்தேகம்? எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில் விதைய தூவணும். நான் அந்த கடவுளை நம்பி எல்லாம் செய்யறேன். அந்த கடவுளும் பூமி தாயும் என்ன கைவிட மாட்டாங்க. நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. சிவையா பார்வதி 2 பேரும் வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு அவங்களுடைய வயல்ல விளைச்சல விளைய வச்சாங்க. இப்ப அவங்க வயல் பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்துச்சு. அறுவடையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் ஜமீன்தார் அம்மாவோட பார்வை அந்த நெல் மேலையும் அந்த வயல் மேலையும் இருந்துச்சு. அவங்க வேலையாட்களை கூப்பிட்டு ரகசியமா சொல்லி ராத்திரியோட ராத்திரியா அங்க இருக்கிற அந்த நெல் மூட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து வைக்க சொல்லிட்டாங்க. பார்வதி, பார்வதி, இங்க பாரு. நான் எடுத்து வச்ச நெல் மூட்டையெல்லாம் எங்க? இங்க தானே நேற்று 7 மூட்டையை அடுக்கி வச்சுட்டு போனேன். யாராவது திருடிக்கிட்டு போயிட்டாங்களா? என் கஷ்டமெல்லாம் இப்படி வீணா போச்சே. இப்ப எப்படி கடனை அடைப்பேன்? எப்படி அம்மாக்கு மருந்து வாங்குவேன்? நெல்லெல்லாம் என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? நாங்க கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சலை யார் கொண்டு போயிருப்பாங்க? இனிமே நாங்க எதுவும் இல்லாம என்ன பண்ண போறோம்? எங்க அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன இந்த வயல் மட்டும்தானே எனக்கு இருக்கு. இப்ப அதுவும் எனக்கு இல்லாம போக போகுதா? நம்ம வாழ்க்கை வீணா போச்சா பார்வதி? ஜமீன்தார் அம்மாவோட காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்குறேன். என் வயலை எனக்காக விட்டுடுங்கம்மான்னு கேட்குறேன். ஒருவேளை அவங்க மனசு கரைஞ்சாலும் கரையெல்லாம் இல்லை. வேண்டாங்க, அழாதீங்க. யாரோ வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அழுதா நெல்லும் திரும்ப வராது, நம்ம வயலும் நமக்கு திரும்ப கிடைக்காது. அந்த ரங்கா இருக்கானே, அவன் நேத்து ஜமீன்தார் வீட்டோட மாடியில இருந்ததை நான் கவனிச்சேன். எதுக்கும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு தடவை அவன்கிட்ட விசாரிங்க. உண்மை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம சும்மா இருக்க கூடாது. வாங்க போலாம். என்ன ஆனாலும் அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுல அடுப்பு எரியல. அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சு. மருந்து இல்லாம பாவம் அவங்க ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவையா பார்வதி அவங்க அறையில அமைதியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பார்வதி, அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட என்கிட்ட இப்போ 1 ரூபாய் இல்லை. என்னுடைய அப்பாவித்தனத்தை அந்த அம்மா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. அந்த கடவுள் நம்மள கைவிட்டுட மாட்டாரு. நீங்க இப்பவே ஊருக்குள்ள போய் அந்த ரங்கனை பாருங்க. சிவையா சரி அப்படின்னு ரங்காவை பாக்குறதுக்காக போனான். அப்போ ரங்காவோட வீட்டு வாசலுக்கு போகும்போதே ரங்கா அவனுடைய மனைவி கிட்ட பேசுறது சிவையா காதுல விழுந்துச்சு. அடியை, ஜமீன்தார் அம்மா சொன்னதுனால பாவம் அந்த அப்பாவியான சிவையாவோட வயல்ல இருந்து நெல் மூட்டை எல்லாத்தையுமே ஜமீன்தார் அம்மாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குடோன்ல கொண்டு போய் போட்டுட்டோம். இப்ப அவனால கடன் அடைக்க முடியாது. அவன் வயலை ஜமீன்தார் அம்மா எடுத்துப்பாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பேராசை பாத்தியா? ஏழைங்க வயிற்றுல அடிச்சு நகை வாங்கி போட்டுக்க போறாங்க. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். பாவம் சிவையா கவலைப்படுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. சிவையாவுக்கு கை காலெல்லாம் நடுங்குச்சு. அந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்பினவங்களே இப்படி முதுகுல குத்துவாங்களா அப்படிங்கறது அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுது. உடனே வீட்டுக்கு போய் பார்வதி கிட்ட அவன் விஷயத்த சொன்னான். பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அம்மாவோட பார்வை நம்ம வயல் மேலதான் இருக்குன்னு. நீங்க முதல்ல நாளைக்கு காலையில ஜமீன்தார போய் பாருங்க. நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்க.
ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, என்னோட வயலை வித்து நான் உங்களுக்கு கடன் அடைக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா அறிவில்லாதவங்க இல்லல்ல. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் ஐயா அவருடைய வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பழைய புத்தகம் ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சிவையா நடுங்கிக்கிட்டே அவர் பக்கத்துல வந்து நின்னான். அவன் கண்ணுல கவலை இருந்தாலும் மனசுக்குள்ள பார்வதி கொடுத்த தைரியம் இருந்துச்சு. என்னடா சிவையா, விளைச்சல் நல்லா விளைஞ்சது போலயே, எல்லாத்தையும் சந்தையில வித்துட்டியா? அந்த பணத்தை வச்சு கடனை தீர்க்க வந்திருக்கியா? ஆமா, முகம் எதுக்கு வாடி போயிருக்கு? ஐயா, விளைச்சல் விளைஞ்சது, ஆனா அதை ராத்திரியோட ராத்திரியா யாரோ திருடிட்டாங்க. என் வீட்டில் சமைக்க கூட கைப்படி அரிசி இல்லைங்க ஐயா. நாங்களே 2 நாளா பட்டினியா தான் இருக்கோம். உங்க கடனை என்னால் தீர்க்க முடியல. அதனால தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து என் அப்பா எனக்காக விட்டுட்டு போன அந்த வயல் தான். அதை வித்தாவது உங்க கடனை நான் தீர்க்கறேங்க ஐயா. எனக்கு உங்க நம்பிக்கை தான் முக்கியம். நீங்க கொடுத்த கடனை தீர்க்காம எனக்கு தூக்கம் வராது. அதுக்காக வயலை வித்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல சிவையா, இந்த வருஷ விளைச்சல் போனா போது வீடு. எப்ப என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவா முடியும்? விளைச்சல் சரி போனா போகட்டும். அடுத்த வருஷம் விளைச்சல் வந்ததும் கடனை தீர்த்துக்கலாம். நீ கவலைப்படாத. நீ முதல்ல வீட்டுக்கு போ. தைரியமா இருக்கணும். சரியா அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க. அவங்க முகத்துல கர்வம் தெளிவா தெரிஞ்சுது. ஏங்க, யாரு வயலை யாரு விக்கிறது? இவன் எப்பவோ அந்த வயலை நமக்கு எழுதி கொடுத்துட்டு அதுக்கு பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இதோ அந்த பத்திரம். இந்த பத்திரத்துல அவனுடைய கை நாட்டு இருக்கு பாருங்க. இது இப்ப நம்ம சொத்து. இவன் ஆடிக்கிட்டு இருக்கிறது நாடகம். இந்த வயலை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் திருடிட்டு போயிட்டான்னு சொல்றான். அம்மா, நீங்க என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. ஜமீன்தார் ஐயாவுக்கு ஞாபகப்படுத்த தான் கை நாட்டு கேட்கறேன்னு சொல்லி பத்திரத்துல நீங்க கை நாட்டு போட்டுக்கிட்டீங்க. ஆனா நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, என் நெல் மூட்டை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல என் வயலையாவது விட்டுடுங்க. அந்த நெல் மூட்டை உங்க குடோன்ல தானே இருக்கு. அந்த ரங்கா எல்லாத்தையுமே சொல்லிட்டான். எங்க அம்மா சாகர நிலைமையில இருக்கும்போது ஏமா நீங்க இப்படி என் வயித்துல அடிக்கிறீங்க? லக்ஷ்மி, என்ன இது? குடோன்ல நெல் மூட்டை எப்படி வந்துச்சு? தேவைன்னா வட்டி அதிகமா வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு ஏழைங்களை எதுக்கு ஏமாத்துற? என் பேரை சொல்லி இவ்வளோ பெரிய அநியாயம் பண்றியா நீ? இந்த பாவம் எல்லாம் என் தலையில தானே விழும். டே ரங்கா, இங்க வாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பூமியை வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க. இவ விக்கிறானோ என்ன ஒண்ணுதான் கை நாட்டு வாங்கிக்கிட்டேன். அந்த நெல் முட்டை அது நம்ம வயல்ல இருந்து கொண்டு வந்தது. இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை நீங்க நம்பாதீங்க. பொய் சொல்லாத. நம்ம வயல்ல இன்னும் அறுவடை பண்ணவே இல்லை. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. சிவையா, நீ எங்க கிட்ட வாங்கின கடன் பணத்தை திரும்ப தர வேண்டாம். என் வீட்டில் நடந்த இந்த தவறுக்காக உன்னுடைய கடன் பணத்தை முழுசா தள்ளுபடி பண்றேன். உன்னோட வயல் உனக்கு தான். என் குடோன்ல இருக்கிற நெல் மூட்டை உன்னோடது தான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லை சிவையா, இனிமே இந்த ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த ஜமீன்தாரு அவங்களுக்கு முன்னாடி நின்று உதவி பண்ணுவான். என்னை நேசிக்கிற உங்களுக்கு என்னோட அன்பு மட்டும் இல்லை, என் பணத்தையும் கொடுக்கறேன். இனி நம்ம ஊர்ல யாருமே கஷ்டப்படக்கூடாது. அப்பதான் இந்த ஜமீன்தார் பரம்பரைக்கே பெருமை கிடைக்கும். தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு சிவையா. வேணாங்க ஐயா, உங்க பாசத்துக்கு நாங்க எப்பவுமே கட்டுப்பட்டவங்க. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்காம நீங்க பாத்துக்கோங்க. அதுவே நீங்க எங்களுக்கு கொடுக்கற பெரிய சொத்தா இருக்கும். நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். எனக்கு எழுத படிக்க தெரியலனாலும் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நான் நேர்மையானவன். விளைச்சல் விளைஞ்சதும் உங்க கடன் பணத்தை திரும்ப கொடுத்துடுவேன். இன்னைக்கு நியாயம் ஜெயிச்சதால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க செஞ்ச உதவியை எந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். சிவையா, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இத்தனை நாளா நான் சொத்தையும் பணத்தையும் அதிகாரத்தையும் தான் பார்த்துருக்கேன். உன்னை மாதிரி நல்ல மனுஷனுடைய நல்ல குணத்தை நான் அடையாளம் தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டேன். உங்க ஊரோட ஜமீன்தாரான நான் உங்க மேல அதிகாரம் செலுத்துறவன் மட்டும் கிடையாதுடா. உங்க கஷ்டத்துக்கு துணையா இருந்து நான் உங்க கூட பிறந்தவனுக்கு சமன்னு நிரூபிக்க போறேன். நம்ம ஊர்ல எந்த ஏழையோட கண்ணுல கண்ணீர் வந்தாலும், எந்த விவசாயி கஷ்டப்பட்டாலும் அது என்னோட கஷ்டமா தான் நான் நினைப்பேன். என்கிட்ட இருக்கிற இந்த சொத்து, என்னோட பணம் எல்லாமே நம்ம ஊர்க்காரங்களுக்கு சொந்தமானது. உங்க அன்பு பாசம் மட்டுமே எனக்கு போதும். ஒரு ஜமீன்தாரு எப்படி இருக்கணும்னு ஊர்க்காரங்களுக்கு காட்ட போறேன். என் வீட்டு தவற சுட்டி காட்டின உனக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு சிவையா சரி அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜமீன்தார் வந்து அவனை தடுத்து நிப்பாட்டினாரு. ஒரு நிமிஷம் நில்லு சிவையா. நானே உன் வீட்டுக்கு வந்து
உன்னோட நெல் மூட்டையையும் உன் வயலையும் திரும்ப கொடுக்கறேன். என் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி ஜமீன்தார் ஐயா சிவையாவோட வீட்டுக்கு நேர்ல வந்தாரு. ஊஜனங்க எல்லாருமே இத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிவையா அவரை பார்த்து சந்தோஷமா, அம்மா, பார்வதி, பாருங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. நம்ம ஊரோட ஜமீன்தாரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர்தான் நம்மளுடைய கடவுள். கடவுளே நம்மளை தேடி வந்திருக்காருன்னா நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட புள்ள சிவையா ரொம்ப அப்பாவிங்க ஐயா. அந்த மண்ணை தவிர்த்து அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க ஐயா. அவனுக்கு துணையா இருக்க நீங்க இருக்கீங்க. உங்க குடும்பம் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் புள்ளைக்கு நீங்க தாங்க ஐயா ஒரே துணை. அம்மா, உங்க புள்ள அப்பாவி இல்லம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த கடவுளுக்கு சமம். அவனுடைய வயலை இழந்தப்பவும் என் கடனை தான் தீக்கணும்னு நினைச்சான். இதை எடுத்துக்கோ சிவையா, உன் வயலுடைய பத்திரம். நெல் மூட்டைகளை எடுத்தவங்களே அதை திரும்ப கொண்டு வந்து வைப்பாங்க. நீ நல்லா இரு. பார்வதி, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா. உன்னோட அறிவு தான் இந்த குடும்பத்தையே காப்பாத்தி இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணுமா. இவனுடைய உண்மையான சொத்து உன்ன மாதிரி ஒரு மனைவி தான். ஐயா, உங்க நியாயத்துக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்க தலைகுனிச்சு நிப்போம். தர்மமும் நியாயமும் எங்க இருக்கோ கடவுள் அங்க இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான் போல. எங்க வயல்ல என்ன விளைஞ்சாலும் அது உங்க ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நாங்க நினைப்போம். இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க இந்த வீட்டுக்கு வர நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். லக்ஷ்மி அவனுடைய தப்பு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா. சிவையா மறுபடியும் அவனுடைய வயல்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். கஷ்டப்பட்டு பூமியை நம்பி உழைக்கிறவன யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு அந்த ஊஜனங்க எல்லாருமே அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 7 மனுஷனோட வெற்றி ஊர்க்காரங்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. கௌரவம் அப்படிங்கிறது சொத்துல கிடையாது, நம்ம குணத்துல இருக்கு அப்படிங்கறது உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. கதையில இருக்கிற நீதி, பேராசையும் பொறாமையும் ஒரு மனுஷங்களை மட்டமாக்கும். ஆனா நேர்மையும் உழைப்பும் ஒரு மனுஷனை உயரத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். பேராசை பெரு நஷ்டம்.